உமன்ஸ் கிரிக்கெட் வந்து டே பை டே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆல் ஓவர் எல்லா ஊர்லேருந்தும் வந்து நான் இந்தியா மட்டும் சொல்லல, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஊர்லேருந்தும். ஸோ அதனால் மாடர்ன் கிரிக்கெட்டில் இப்போ அட்வான்ஸாக உமன்ஸும் வந்து பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்காங்க. எல்லா ஊர்லேருந்தும் ஒவ்வொரு அந்த வில்லேஜ்லேருந்து தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்காங்க. நல்ல கோர் டீம், நல்ல செட்டப், பீச் வந்து ரொம்ப சூப்பராக எல்லா கேட்டகரியும் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இந்த வருஷம் இதே டைமில் தான் 2020 நான் விளையாண்டுருந்தேன். ஒரு மெமரிஸ்லாம் அதோட கண் முன்னாடி வந்து போகுது. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு மேட்சும் வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். இந்த மேட்சும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போ வந்து கோவிட் டைமு, கிரவுண்ட் கிடையாது, வித்தவுட் கிரவுண்டில் தான் நாங்கள் விளையாண்டோம். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு மேட்ச் ஆடுறப்பையும் என்னோட ஸ்பெஷலாக தான் இருந்தது என்னோடய லைஃப்க்கு. அது வந்து ஸ்வீட் மெமரியாக இருந்தது. சொல்ல வார்த்தையே இல்லைன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த இதில். டெஸ்ட் வின் பண்ணுறது, 2020 வின் பண்ணோம், ஒன்டேயில் மட்டும் லாஸ் ஆகிட்டோம். பட் அந்த 3 ஃபார்மேட்டாக சேர்ந்து ஆடுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு. ஸோ 7 வருஷமாக நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் விளாண்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து டெல்லி கேபிட்டலில் என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா கங்குலி சார் கூட ஃபஸ்ட் டைம் வந்து நான் இன்ட்ராக்ட் ஆக போகிறேன். ஸோ அது ஒரு நிறையா லேர்ன் பண்ணலாம் அவங்ககிட்ட இருந்து. ஸோ எனக்கு மிடில் சாருக்கு நானும் ஓப்பனிங் பவுலிங் அந்த மாதிரி போடுறப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா நானும் லெஃப்ட்டு, அவரும் லெஃப்ட்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் நிறைய லேர்னிங்காக இருக்கும். நிறையா டிஃப்ரெண்ட் வென்யூ தான் வேறைய வழியே, பட் எல்லோரும் ஒன்றா தான் ஆடி இருக்கோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இந்தியன்ஸ் எல்லாருமே ஆடி இருக்கோம். கேஎல் ராகுல் வந்து நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ நல்ல ஒரு இந்த சீசன் வந்து ஒரு நல்லா போகும். ஸோ நிறையா டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் லேர்னிங் வந்து நிறைய பண்ணலான்னு என்னோட ஆசை. அது ஸ்டார்க்கு கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். சில பேருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகாமலாம் இல்லை. எல்லா அத்லெட்லேருந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்க என்னன்னா அந்த தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வில்லேஜ்லேருந்து யாருக்கும் அந்த ஒரு வேவே தெரியல அப்படின்றாங்க. இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்னன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவங்க நிறையா இது சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. வாழ்க்கை என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இதை மறந்துட்டு ஜாலியாக அப்படி போயிடுறாங்க. பட் ஸ்போர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன தேவையோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த ஒரு இளைஞராக இருக்கட்டும், யாராவது ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஸ்போர்ட்ஸில் இருக்கும், ஒன்று படிப்பில் இருக்கும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பட் அதை நோக்கி அடையணும்னா அவங்க கஷ்டப்படணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். எதுவும் ஈஸியாக கிடைச்சா அதோட வேல்யூவே தெரியாது. ஸோ அந்த வேல்யூ தெரியணும்னா அவன் வந்து அதை இறங்கி போராடினா மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அது இப்போ இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து சொல்லப்போனால் எப்படி சொல்கிறோம், இப்போ ஒரு அகாடமியில் வந்து என் அகாடமிக்கு வராங்க பசங்க. வந்தோடனே 2-3 வருஷத்துலேயே நான் ஐபிஎல் ஆன இந்தியா அப்படி அவங்க கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதில் இருக்கிற நுணுக்கங்கள் நிறைய விஷயம் இன்னும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு துறை தேர்ந்தெடுக்கிறப்போ நீ அதில் எவ்வளோ அது உண்மையாக அது மேலே எவ்வளோ லவ் வச்சு நீ பண்ணுறியோ அதுவே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். சான்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இளைஞர்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் என்னோட கருத்து. இது எல்லா வருஷமும் நடக்குது. ஒரு 2 வருஷம் முன்னாடியே 1 வருஷம் முன்னாடியே தெரியல 15 பேர் தமிழ்நாட்டில் விளையாண்டோம். ஸோ அது பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஒரு டிஎன்பின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் அப்படி நிறைய பெரிய ப்ரைஸ் போகிறதுல அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னும் நிறையா இன்னும் பின்னாடி வர வருஷத்துல எல்லாம் நிறைய பேர் இன்னும் நிறைய யங் டேலண்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகணுன்னு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக 100% நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அது வந்து எப்படின்னா நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸி வந்து அந்த ஏலம் எடுக்கிறப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த நேம் லிஸ்ட் வர பிரகாரம் எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சில பேருக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் மணி வேறு இல்லை. ஸோ எஸ்ஆர்ஹெச்சே எனக்கு வந்து மறுபடியும் வந்தாங்க, பட் அவங்ககிட்ட அமௌண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் ஆடணும், இன்னும் நிறைய பேர் வரணும்.
நம்ம கையில் எதுவும் கிடையாதுங்க.